ஸ்டாலின் ராஜ்யம், வந்தா உதயநிதி, பாஜக சரணாகதி. இந்த மாதிரி எதுக மோனையா தமிழில் வச்சு ஒரு கருத்துருவாக்க செஞ்சு வண்டியை ஓட்டுறது. ரெண்டு வரும் கட்சிங்க, ரெண்டு வரும் கட்சியில அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த கொடுமைகள் தொடர்ந்து வருது. எல்லாத்தையும் விட தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி கடன் இருக்கு. முதல்ல 4 லட்சம் கோடி, இப்போ 8 லட்சம் கோடி ஆயிடுச்சு. இந்த 8 லட்சம் கோடி 15 லட்சம் கோடி ஆகட்டும், 20 லட்சம் கோடி ஆகட்டும், தமிழ்நாடு அரசு வந்து கஜானா கூட காசு இல்லாம திவாலா கூட ஆகட்டும், பொருளாதார நெருக்கடியில் தமிழ்நாடு சிக்கி தவிக்கட்டும். ஆனா என்றாவது ஒரு நாள் நாம் மீண்டு எழ முடியும். என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம எழுந்து கொள்ள முடியும். ஆனா தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது. எங்கேயும் இல்லாத மிதமிஞ்சிய இயற்கை வளங்கள் கொள்ளை. மன்னராட்சி நடந்துச்சு பல ஆண்டுகள், வெள்ளக்காரங்க ஆட்சி 300 ஆண்டு காலம். அந்த வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்துல, மன்னராட்சி காலத்துல நடக்காத கொடுமை இந்த மக்களாட்சி நடக்குது. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை புறநதி என மேவியார் பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடு தான் பாரதி. ஆனா இன்னைக்கு ஆறுகள் செத்து கொண்டு கிடது. காவிரியில தண்ணி கட்டு போராடுறான் 30 ஆண்டுக்கு மேல. காவிரியில தண்ணி தர மறுக்கிறான் கர்நாடகா, அது ஒரு பக்கம். அதே சமயத்துல காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், காவிரி ஆற்றின் துணையாறு பவானி எந்த நிலைமையில் இருக்கு? நொய்யல் ஆறு செத்து போனது. மனிதன் விஷத்தை அடைந்தினால் வாயிலே நுழைதல்வது போல ஆறு நுழைதொழி கொண்டு கிடந்தது. தமிழ்நாட்டில் அத்தனை ஆறுகளையும் மணக்கொள்ள மலையை தகர்த்து கொண்டு வராங்க. மலைன்னா மலை இல்லைங்க, நீர் கோபுரம். உலகத்தின் நன்னீரோட இருப்பிடமே மலைகள் தான். அந்த மலைகள் அள்ளி ஏற்றி கொண்டு போறேன். அந்த மலை கொள்ளைக்கு எதிராக, மணக்கொள்ளைக்கு எதிராக யாராவது ஒரு சமூக செயல்பாட்டாளர் போராடினார்னா அவரை கொலை பண்றான். புதுக்கோட்டையில் ஜெகபுரலி என்னாரு? சமூக செயல்பாட்டாளர் இந்த வழக்கொள்ளைக்கு எதிராக போராடினாரு. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர்களுக்கு போய் மனு கொடுக்குறாரு. மனு கொடுத்துட்டு வர்றாரு. எந்த நாளில் போராட்டம் அறிவிச்சாரோ அதே நாளில் லாரி ஏற்றி ஒரு முறைக்கு பல முறை ஏற்றி கொலை பண்ணான். தூத்துக்குடி பக்கம் லூடுது நேர்மையான கிராம நிர்வாக அலுவலர் மணக்கொள்ளையை தடுத்தார்னு அவரை வெட்டி சரிச்சான். அப்ப இந்த வழக்கொள்ளைக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க மத்த லாவணி பாடுங்க, லாவணி கட்சி பாடுங்க, நீங்க சண்டை போடுங்க. இந்த வழக்கொள்ளைக்கு திமுக அதிமுக என்ன பதில் சொல்ல போகுது? திமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக பேசுது. அதிமுக ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக பேசுது. ஆனா ரெண்டு கட்சியும் என்றைக்காவது இந்த வழக்கொள்ளை குறித்து பேசிக்கிறதா? ஏன்னா திமுக ஆட்சி இருந்தாலும் வழக்கொள்ளை நடக்கும், அதிமுக ஆட்சி இருந்தாலும் வழக்கொள்ளை நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு இந்த மண், மக்களின் நலன், இந்த அனைத்து ஊழலுக்குமான அரசியல் அதை பத்தி கவலை இல்லை. வாக்குகளை பெறணும், அதுக்கு என்ன வேணாலும் வேஷம் போடணும். இதுல திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் பிடித்தார். அதைத்தான் பெருந்தலைவர் காமராசர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னாரு. இப்ப ரெண்டு கட்சியும் பேசிருக்கிறப்ப புதுசா ஒருத்தவங்க வர்றாங்க குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி அவங்க வர்றாங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து கோட்பாட்டு